என்னடா கத்தியோட வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? வயிற்று களி பார்சல் ஒன்று வாங்கியிருந்தோம். நம்ம தொக்கெல்லாம் அனுப்புகிற இதுங்க ஜாரு, அது வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் வந்திருந்தது. வந்து 2 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் நம்மளோட எஃப்எஸ்எஸ்சியும் வந்துருச்சுங்க. அது வந்துருச்சு. அதுக்குன்னு லேபிள் போடுறதுக்கு நேரம் இல்லை, போகணும். அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க, எப்படிங்கக்கா உங்களால் இதெல்லாம் முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கக்கா அப்படிங்கிறீங்க நிறைய பேர். என்ன சொல்கிறது, காலம் வரும்போது எல்லாமே சொல்கிறேன். இதெல்லாம் வந்து எனக்கு இப்போ திடீர்னு இந்த சேனல் பண்ணதுக்கப்புறம் வந்தது இல்லைங்க, நிறையா இருக்குது. இத்தனை விஷயங்கள் வந்து எல்லாம் நல்ல விஷயந்தான், நிறையா இருக்குது. நீங்கள் சொல்லுவீங்க பார்த்தீங்களா, நிறைய அதிகமான பேர் எப்படிங்கக்கா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சிரிப்பு வந்து சும்மா வந்துடாது. நம்ம கஷ்டங்கள் தான் வந்து ஒரு கட்டத்தில் சிரிப்பாக மாறிடும். அந்த டென்ஷன் எல்லாம் போயிடும். அப்படி தான் எனக்கு போயிடுச்சு. அப்படியே சொன்னோம். சரி, நம்ம விஷயத்துக்கு வரலாங்களா? பிளாக்கு மூடி கேட்டிருந்தேன், நல்லா இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். இது 100 தான் வாங்கணுங்க. இப்போல்லாம் இன்னும் எல்லாமே விலை ஜாஸ்தி ஆகிடுச்சுங்கிறாங்க. பிளாக் இது வந்து 200ங்க. 100 வாங்கலான்னு பார்த்தேன். வந்துருச்சு. 200 போடலான்ட்டு பார்க்குறேங்க. ஒரு 3 இதாக வந்துருச்சுங்களா? இதெல்லாம் என்ன, இதை இன்னும் கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தாளிப்பு வடகம். ஏற்கனவே போட்ட ஒரு பேட்ச் வந்து போயிடுச்சுங்க. அடுத்த இது கேட்டிருக்காங்க. சரிங்களா? எல்லாத்த விட நம்ம கொஞ்சம் ரேட் கம்மிக்கு தான் கொடுக்குறோங்க. அப்புறம் பிரண்டையே கிடைக்கிறது இல்லைங்க. இது வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தோம் கொஞ்சம் பேருக்கு. அப்போ வந்து அவங்களாம் சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையங்க கேட்டாங்களாம்மா அவங்க அம்மாட்ட, ஆண்டிகிட்ட வாங்கிக்கிட்டுமா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் செஞ்சு வச்சேங்க. ஏன்னா கேஸும் முடிஞ்சிச்சுன்னிட்டு கேஸ் வந்து செஞ்சு வச்சாச்சு. அது போக பார்த்தீங்கன்னா இட்லி பொடி இதெல்லாம் வந்து இந்த வாரம் செய்ய போகிறேன். இது வந்து வாரத்தில் 1 நாளுங்க, 1 நாள் 2 நாள் செய்வேன். வெளியே எல்லா பக்கம் விட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் கம்மி விலைக்கு தான் கொடுத்துட்ருக்குறேன். சரிங்களா? நீங்கள் இப்படி கூட நம்ம குட்டீஸுகளுக்கு ஆதரவு கொடுக்கலாம். நம்ம குட்டீஸுகளுக்கு தான் என்ன சொல்கிறது, அவங்களுக்கான சாப்பாட்டுக்கு இதுக்கு தான். ஏன்னா இப்போ இனி வருங்காலங்கள் வந்து எல்லாமே டோட்டலாக மாறும் அப்படிங்கிறாங்க. எப்படி கொஞ்சமாவது விலைவாசியில் ஏறும் அப்படிங்கிறப்ப அவங்கவுங்க வாழ்க்கையை கொண்டு போகிறதே பெரிய விஷயம். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது எப்படி போகும்னு தெரியல. எப்பொழுதுமே நான் வந்து எனக்கான ஒரு இது நான் தனியாக இருக்கணும்னு நினைப்பேங்க. அப்படி தான் இது. சரிங்களா? நிறையா இருக்குது, நான் சொல்கிறேன் ஒரு டைமு. இப்போ வந்து வாரத்தில் ஒரு 2 இப்போ தொக்குன்னு வச்சுக்கோங்களேன், தக்காளி, பாவக்காய், பிரண்டை, இந்த 3மே ஒரே டைம் கொடுக்குற மாதிரி பார்ப்பேங்க. நாளைக்கு வந்து இந்த 2 தொக்கு செஞ்சுருவேன். திங்கட்கிழமைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்புறம் நம்ம சேனல் வந்து டாக்குக்காக இருக்கிற சேனல். அதில் வந்து அதிகமாக நம்ம இந்த பிஸ்னஸ் வீடியோ போட முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ 2 வீடியோ தரேங்க. அதை பார்த்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னொரு சேனலை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அது எந்த அளவுக்கு இன்னும் ரீச் ஆகலை. ஒரு 500 சப்ஸ்கிரைபரே என்னமோ தான் இருக்காங்க, 450 என்னமோ தான் இருக்காங்க. எனக்கு இதுலேயே ஒரு கொஞ்சம் கஸ்டமர் நமக்கு ரெகுலராக கிடைச்சா கூட போதும், அப்படியே போய்க்கலாம். எப்படி இதெல்லாம் செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதை வாரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கானதே நான் பார்த்துட்டு தான் இதை செய்கிறேங்க. எல்லாத்துக்குமே மனசு தாங்க காரணம். நம்ம வந்து அப்படியே டல்லாகி உட்காந்து எதையுமே சாதிக்க முடியாது. நமக்கான நேரங்களில் மற்றவங்கள பற்றி யோசிக்கிற நேரத்தில் நம்ம வேலையை மட்டும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக டைம் இருக்கும். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைக்கு முதல்ல செய்யும், வேலைக்கு போயிடுச்சுன்னா செய்யாதுங்க. ஆரம்பத்துலேருந்தே என்னோட கம்பெனி வேலை, வீட்டு வேலை, இது போக இவனுங்களுக்கான வேலை, அது போக இந்த வேலை வந்து நான் எனக்குன்னு ஒரு வேலை எப்போவுமே வச்சுக்கணும்னு நினைப்பேன். கையும் காலும் கண்ணு தெரிகிற வரைக்கும் செய்யலாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லைங்களா? அப்புறம் அதெல்லாம் இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போதைக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அப்படிங்கிறப்ப இதை வச்சு நம்ம இதுதான் நம்மளுடைய இன்வெஸ்ட். என்னென்னா கையும் காலும், நம்மளுடைய என்ன சொல்கிறது, கண், சிந்திக்கிற திறன், இதுதான் நம்மளுடைய முதலீடு. அவ்வளோதான். அதை போட்டு தான் செய்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்கிறேன். அதிகமாக போகிறப்ப பார்க்கலாங்க. இது இன்னும் 2 இது இருக்குங்க உள்ளே வச்சுருக்கேன்.
அது இது கவர் போட்டு மூடி வச்சுருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இப்படி கூட ஹெல்ப் பண்ணலாங்க. சரிங்களா? முயற்சி பண்ணுங்கள். எங்கேயாவது வாங்கினாலும் எல்லாமே நல்ல பொருளுங்க. பிரண்டை தொக்கைலாம் பார்த்தீங்கன்னா நான் அதை பற்றி பெனிஃபிட் எல்லாம் சொல்கிறேன். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாட்டில் 2 வாய் கொடுத்தீங்கனாலும் போதும். வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் தான் சாப்பிடணும். டெய்லியெல்லாம் பிரண்டை சாப்பிடக்கூடாதுங்க. அதெல்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் விலாவரியாக சொல்கிறேன். பிரண்டைங்கிறது ஒரு மருந்து, அவ்வளோதான். அது வந்து ஒரு வயிறு நிறைய சாப்பிட்ற உணவு கிடையாது. நம்ம உடம்ப வயிறை சுத்தம் பண்ணுற ஒரு மருந்து, இயற்கையான மருந்து, அவ்வளோதான். பசியை தூண்டும். நல்லா வயிறு க்ளீனானவே பசி ஆயிடும். இதுதான் நடக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நான் பார்த்து பார்த்து தான் செய்வேன். உங்களுக்கு நல்லதாக தான் செய்வேன். ஏன்னா இது எல்லாமே நம்ம ட்ரைனிங் போய் தான் செய்கிறேங்க. ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தோன்னா இதே அதே செய்கிறதெல்லாம் இல்லை. முறையாக வந்து நான் கற்றுக்கிட்டு செஞ்சிட்ருக்குறேங்க. சரிங்களா? அதனால் நிச்சயமாக ஆதரவு தருவீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். ஓகேங்க.